நாங்கள் தேனி மாவட்டம் வைகை டேமு 40 ஆண்டு காலமாக மீன் பிடிச்சித்தே நாங்கள் வாழ்ந்துக்கிருந்தோம். கேட்க 40 ஆண்டு காலமாக மீன் பிடிச்சி வாழ்ந்துக்கிருந்தோம். இன்னைக்கு வந்து திடீர்னு எதுவுமே தெரியாமல் கொண்டு வந்து நாங்கள் தனியாருக்கு விட்டால் எல்லாரும் வெளியே போன்றாங்க. நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். எங்கள் மீன் சரி பங்கு வந்துடும் சொல்லி நாங்கள் விட்டோம். இப்போ சரி பங்கும் தர முடியாதே. 30 ரூபா 20 ரூபாய்க்கு பிடிச்சா பிடிக்காட்டி போன்றாங்க. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. நாங்கள் மருந்து குடிச்சாகிறோமா ஆற்றுல போகிறோமா தெரியாது. எங்கள் மீனவர்கள்லாம் 40 வருஷமாக மீன் பிடிச்சவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. இதை 2 பேத்துக்கு தனியாருக்கு விட்டு போயிருக்காங்க. இதனால 2000 5000 குடும்பம் அதில் பாதிக்கப்படுது. இதுக்கு என்னப்பா கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் போராடுவோம், இருக்கிற வரைக்கும் போராடுவோம். முடியலன்னா நாங்கள் தனியாரில் தண்ணியிலே விழுந்து நாங்கள் போயிடுறோம். இல்லையா உங்கள் தண்ணி எடுத்துக்கு நீங்கள் போங்க, நாங்கள் விவசாயத்தை பண்ணி இதுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு இதே முடிவு. உங்களோட ஆதார் அட்டை எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம். நாங்கள் இதை வச்சு வாழ்கிறோம். இல்லைன்னா நாங்கள் தண்ணிக்குள்ளே போயிடுறோம். இதை தனியாருக்கு நீ 2 பேத்துக்கு விட்டுட்டு போயிருக்க. இந்த தண்ணி வத்தினோடனே இதில் நாங்கள் ஒரு வெள்ளாமை ஒரு சோளங்காம்பு போட்டு நாங்கள் கஞ்சி குடிக்கணும். நீ திருட்டு மீன் பிடிக்க வந்துட்டேன்னு எங்கள் ஆளுகளை ஒரு ஆளை வெட்டி கொண்டு விடுவாங்க. நாங்கள் அன்னைக்கு புருஷனை இழந்துட்டு போனோம். அதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு நல்ல முடிவு சொல்லணும். இந்த 40 வருஷம் காலமா மீன் பிடிச்சோம், எந்த பிரச்சனையும் வரல. ஏதோ கவர்மெண்ட் ஒரு பங்கு இருக்கு, எங்களுக்கு ஒரு பங்கை கொடுங்க. இன்னைக்கு தனியாருக்கு விட்டுட்டு முழுசா எங்களுக்கு வேணும். யாரும் ஓரசக்கூடாது, மீன் விற்க கூடாது, பூரா வெளியே போன்றாங்க. இது பூராமே 4 வருஷமா கொரோனாவில் இந்த மீனவர் மீன் பிடிக்காம காத்து வச்சிருந்த சொத்து. இதை ஏடி அவர் இஷ்டத்துக்கு தனியாருக்கு விட்டுட்டாரு. எங்களுக்கு தெரியாது, எங்களை கேட்கல. அவர் விட்டுட்டு நீங்க பூரா பணக்காரனா இருக்க, வீடு கட்டி இருக்க, நீ பூரா வெளியே ஓடான்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க மீனவர்கள் 126 யூனிட்டுக்காரங்க, 120 யூனிட் 5000 குடும்ப வியாபாரி, 5000 குடும்ப வியாபாரி. இதை வச்சுதான் நாங்க பொழைக்கிறோம். இந்த 18 கிராமம் இந்த தண்ணியில பாதிக்கப்பட்டது. அது கவர்மெண்ட் அரசுலயே இருக்கு.